நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேடன் சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அது என்ன மூவினா, கயலானந்தி ஹீரோயினியாகவும் அவங்களுடைய மெயின் கேரக்டராகவும் மெயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ரோலில் ஆர்கே சுரேஷ் நடிச்சிருக்காரு. இந்த வருடத்தில் மட்டும் இல்லாமல் நிறையா பேர் சப்போர்ட்டிங் ரோலாக நடிச்சிருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங்னால நடிச்சில் வெளிவந்த படமான ஒயிட் ரோஸ் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வியூவர்ஸ். ஒரு கிரைம் த்ரில்லர் மூவினா எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பராக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு கதையை வந்து நம்ம டேரக்டர் ராஜசேகர் கொடுத்துருக்காரு. ராஜசேகருடைய ஸ்க்ரீன் பிளேவும் சரி, ஸ்டோரி பேஸ் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அந்த ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலுமே படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து கணவனை எதிர்பாராத சுச்சுவேஷனில் வந்து போலீஸ் என்கவுண்டர் மூலமாக வந்து இறக்குறாங்க. அந்த என்கவுண்டர் மூலமாக இறங்குறதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய லைஃப்பே வந்து டோட்டலாக மாறுது. அந்த லைஃப் மாறினதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தவறான வழியில் போய் ஒரு சைக்கோ த்ரில்லர்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த சைக்கோ த்ரில்லர்கிட்ட மாட்டினவங்க வந்து வெளியே வந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பராக நம்மளுக்கு டேரக்டர் கொடுத்துருக்காரு. இதில் கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கயலானந்தியோட நடிப்பு சொல்லலாம். அப்புறம் ஆர்கே சுரேஷோட நேட்டிவான ரோல்னு சொல்லலாம். அவங்க 2 பேர் தான் வந்து முழுக்க படத்தில் வந்து சீனில் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஸ்ரீதர் இந்த போலீஸ் கமிஷனர் வந்து அப்பப்போ 2-3 சீனில் வருவாங்க. சசி லைலா அவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து சைடு ரோலில் சப்போர்ட்டிங் ரோலாக பண்ணியிருப்பாங்க. அவங்க ரோலில் வந்து கொடுத்தப்பட்ட ரோல்கள் வந்து சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. கயலானந்தி வந்து சினிமா வாய்ப்பு இல்லாதனால வந்து ஹீரோயினிக்கு அப்புறம் மட்டும் இப்போ செகண்டரி ஹீரோ, அதாவது இப்போ ஒரு பெண்ணுக்கு அம்மாவா அந்த மாதிரி கேரக்டரில் வந்து நடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க ஹீரோயினியாவோட ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒரு தவறான வழியில் கொண்டு போவாங்க. தவறான வழியில் கொண்டு போனதால் உங்களுக்கு உயிருக்கே வினயம் பண்ணுற மாதிரி அந்த வேலைகளை அமைஞ்சிடும். அதில் வந்து அவங்க தப்பிச்சிருந்தாங்களா இல்லைன்றதை ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்கே சுரேஷோட நடிப்பு, அவர் வந்து வில்லனாக வந்து இது வரைக்கும் வந்து ஏகப்பட்ட படங்களை பார்த்துருப்போம். அது வந்து ஒரு கிராமிய வில்லனாக வந்து பார்த்துருப்போம். இந்த படத்தில் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நடிச்சிருக்க இதில் வந்து இவரே பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இவர் பண்ண மாட்டேன்னு ஒரு இதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு இதில் அதனால வந்து சின்ன வயசு ஆர்கே சுரேஷ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை போட்டிருப்பாங்க வேற ஆள். அந்த வேற ஆள் நடிச்சதும் வந்து அவருடைய கெட்டப் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து தப்பிச்சுறாங்க, கடைசியாக தப்பிச்சாங்களா இல்லையான்றத ஒரு சூப்பரான ஸ்டோரி பேஸில் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த படத்தில் வந்து எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் பண்ணிடலாம், ராஜசேகருடைய திரைக்கதை, வசனம் இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மியூசிக், சுந்தரேஸ்வரன் எம். குமார் அவருடைய மியூசிக் தான் பேக்ரவுண்ட் மியூசிக். கடைசி கிளைமேக்ஸில் போகிற ஒரு பிஜிஎம் வந்து கிட்டத்தட்ட ராட்சசன் அளவுக்கு இல்லாட்டாலும் ராட்சசன் அளவுக்கு டைப் பண்ணி அவருடைய பெஸ்ட்டை சூப்பராக கொடுத்துருக்காரு. அது கடைசி கிளைமேக்ஸ் சீனில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சிருக்கும். ராஜாவோடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் வந்து முக்கால்வாசி சீன் வந்து ஒரு 2 மணி நேரம் படத்தில் வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துக்கு மேலே வந்து முழுக்க நைட் சீன்ஸ் தான் கட்டுவாங்க. அந்த நைட் சீன்ஸும் இல்லாமல் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற சீன்ஸை மட்டும்தான் முழுக்க அந்த படத்தில் திரைக்கதையாக கட்டுவாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒளிப்பதிவை வந்து கூடுதலாக வந்து நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவு வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எடிட்டர் கோபிகிருஷ்ணா அவருடைய எடிட்டிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து ஜம்கன்ஸ் காட்சிகள் மாதிரி காட்டினாலுமே படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வந்து சீக்வன்ஸியாக வந்து சூப்பராக எடிட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அது இந்த படத்தில் வந்து கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. நம்ம ஏன் இந்த படத்தை பார்க்கணும், ஏன் இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விதத்தில் பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டட் மூவினா கண்டிப்பான முறையில் கிடையாது. ஒரு இது வந்து யூபிஏ, இந்த இடத்துல வந்து சில இடத்துல வந்து செக்ஷுவல் கண்டென்ட் மாதிரி காட்டுறாங்க. அதனால தான் இந்த படத்தில் யூபிஏ மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் வந்து நிறையா இருக்கிறதுனால இந்த படத்துக்கு யூபிஏ கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும், ஒரு ஒன் டே வாட்சபிள் மூவி இந்த வாரத்தில் பார்க்கணும் பார்த்திங்கன்னா, ஒயிட் ரோஸாக வந்து இந்த படம் வந்திருக்கு. அதாவது வெள்ளை ரோஸாக்கள்னு வச்சுருந்தோம்னா காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணியிருப்பாங்கன்றதுக்காக ஒயிட் ரோஸ்னு வச்சுருக்காங்க. ஒயிட் ரோஸ் படத்தோட டீசர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது படத்துக்கு ஹைப் நிறையாவே இருந்துச்சு. படத்தை பார்க்கும்போது அந்தளவுக்கு ஹைப் பெருசாகவும் இல்லை. சில இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்டோரி பேஸ் வந்து ஈஸியாக கணிக்கிற அளவுக்கு தான் நம்ம டேரக்டரோட ஸ்க்ரீன் பிளேவும் ஒளிப்பதிவும் இருக்குது. பை த வே வந்து இந்த படத்துக்கு ஆர்கேனியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.25 தான் தருவேன். இது கிரைம் த்ரில்லர் மூவியாக இருந்தாலுமே பல இடத்துல இன்னும் சில இடத்துல வந்து ஸ்லோவாக தான் போகுது கதையை. அது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கூட்டியிருந்தாங்கன்னா படம் வந்து சூப்பராகவே ஆடியன்ஸில் வந்து வரவேற்பை வைத்திருக்கும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கே வரும். பை விவர்ஸ்.